everyone, this is from SEBI IAS Academy. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலங்களவை தேர்தல் 6 பேரும் போட்டியின்றி தேர்வு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் ராஜ்யசபாவில் வந்து கவர் ஆகும். இப்போ மாநிலங்களை வந்து பிரதிநிதித்துவம் படுத்துவதற்காக இருக்கக்கூடிய அமைப்பு தான் ராஜ்யசபா. நம்ம பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அப்பர் ஹவுஸ் ஒன்று சொல்லக்கூடிய ராஜ்யசபா. ஸோ இதனுடைய அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகிள் 80 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ராஜ்யசபாவில் அதிகப்படியாக எத்தனை மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 250 மெம்பர்ஸ் வந்து இருக்கலாம். அதுலேயுமே 238 மெம்பர்ஸ் வந்து எலெக்ஷன் பேசிஸில், அதாவது ஸ்டேட்லேருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் பேசிஸில் வந்து செலக்ட் பண்ணப்படுவாங்க. அதே மாதிரி 12 பேரை பார்த்தீங்கன்னா நார்மலாக பிரசிடென்ட் தான் நாமினேஷன் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த ராஜ்யசபா அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக 245 மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க. இதில் 229 மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டினுடைய ரெப்ரசன்டேஷன். இதில் 4 சீட்ஸ் வந்து யூனியன் டெரிட்டரிஸ், அதாவது டெல்லி பார்த்தீங்கன்னா 3 இடங்கள், புதுச்சேரி பார்த்தீங்கன்னா 1 இடம், அப்படி டோட்டலாக 4 இடங்கள். ஸோ 233 பார்த்தீங்க அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 12 மெம்பர்ஸ் வந்து பிரசிடென்ட் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 245 மெம்பர்ஸ் வந்து ராஜ்யசபாவில் தற்போது வந்து இருக்காங்க. இந்த 233 மெம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஸ்டேட்ஸில் 229 சீட்ஸில் தமிழ்நாடுக்கு இருக்கக்கூடிய இடங்கள் வந்து 18 இடங்கள். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் பாடி. இது வந்து 2 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இதில் இருக்கக்கூடிய அந்த 1/3 மெம்பர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1/3 அப்படின்னு சொல்லும்போது 6 இடங்கள் வந்து 2 வருடத்திற்கு ஒரு முறை வந்து அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து நீக்கப்பட்டு புதிதாக உறுப்பினர்கள் வந்து சேர்க்கப்படுவாங்க. ஸோ அதன்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த 6 பேரும் வந்து போட்டியின்றி தேர்வு பண்ணப்படுறாங்க. ஸோ எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ராஜ்யசபா மெம்பர்ஸை வந்து ஸ்டேட்லேருந்து இன்டைரக்ட் எலெக்ஷன் படி எலெக்ட் பண்ணி அனுப்பக்கூடியவங்க யார் அப்படின்னா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏஸ். ஸோ நம்ம ஸ்டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக 234 எம்எல்ஏஸ் வந்து இருக்காங்க. இதில் 158 பார்த்திங்க அப்படின்னா, அதாவது டிஎம்கேக்கு 133 பிளேசஸ் சீட்ஸ் இருக்குது, எம்எல்ஏ சீட்ஸ். அதே மாதிரி காங்கிரஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18. அடுத்ததாக ஏடிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா 66 இடங்கள் வந்து வச்சுருக்காங்க. அவங்க பிஜேபி கூட அலைன்ஸ் வச்சு பார்த்திங்கன்னா 4 சீட்ஸ். அப்போ டோட்டலாக அவங்க 70 சீட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு ராஜ்யசபா எம்பியை வந்து ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஏறக்குறைய நமக்கு வந்து 34 எம்எல்ஏக்களுடைய அந்த ஓட்டு வந்து தேவை. ஸோ இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் தான் நடத்தப்படும். அதாவது அந்த ப்ரிஃபரன்ஸ் பேசிஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, செகண்ட், தேர்ட், அந்த மாதிரி அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் மாதிரியே ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அடிப்படையில் தான் இந்த இன்டைரக்ட் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா டிஎம்கேக்கு வந்து 4 ராஜ்யசபா சீட்ஸ், டிஎம்கே வித்து காங்கிரஸ் அலையன்ஸில். அதுக்கப்புறமா 2 இடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே ப்ளஸ் பிஜேபி இவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6 இடங்கள். ஸோ இது வந்து போட்டி வச்சாலும் அந்த எம்எல்ஏக்கள் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 4 இடங்களை வந்து டிஎம்கே தான் வின் பண்ணுவாங்க. அதே மாதிரி 2 இடங்களை வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் இவங்க தான் வின் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நாடாளுமன்றம் சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டம். ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ரிலேட்டடாக பார்த்தோம் அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 பாலிட்டியில் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2023ஆம் ஆண்டு 106வது சட்ட திருத்தம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது நாரி சக்தி வந்தன் அதிநயம். ஸோ இந்த சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா லோக்சபா, ராஜ்யசபா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதே மாதிரி டெல்லியில் இருக்கக்கூடிய அந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வந்து 33% வந்து பெண்களுக்கு வந்து உரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்ற இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நமக்கு அந்த சென்சன்ஸ் வந்து கரெக்டாக நடைபெற்றிருக்காது. அதனால் இதை இன்னும் என்ன பண்ணலை அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வரலாம்.